வணக்கம் நண்பர்களே. மதுரை மாநகரத்தின் முக்கியமான சாலைகளில் மதுரை பனகல் சாலையும் ஒன்று. இந்த சாலையில் தான் அரசு மருத்துவமனைகள் அமைந்துள்ளது. இந்த சாலையில் அதிகமான போக்குவரத்து நெரிசல் எப்பவும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது. அதை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதற்கான காரணம் என்னங்கிறதையும் அதற்கு தீர்வாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சாலை முழுவதும் ஒரு நடைபயணம் போகலாம். மதுரையில் கோரிப்பாளையம் சந்திப்பு அனைவருக்கும் தெரிந்த இடம். இந்த இடத்துல இருந்து தான் பனகல் சாலை ஆரம்பிக்குது. அண்ணா நிலையம், சிவகங்கை, பாண்டியகோவில் போகிற வாகனங்கள் எல்லாம் இந்த பனகல் சாலை வழியாக தான் பயணம் செய்யும். இந்த சாலையில் அமைந்துள்ள முக்கியமான நிறுவனங்கள் அப்படின்னா அரசு ராஜாஜி மருத்துவமனை, அமெரிக்கன் கல்லூரி, மதுரை மெடிக்கல் காலேஜ், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், புதிய ராஜாஜி மருத்துவமனை, அண்ணா பஸ் ஸ்டாண்ட், இன்னும் சில பிரைவேட் ஹோட்டல்ஸ்லாம் இந்த சாலையில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மதுரை மாநகரத்தை ஒரு மெடிக்கல் ஹப்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அண்ணா நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் தனியார் மருத்துவமனைகளும் அதிகமாகவே இருக்கிறது. மதுரை மாவட்ட மக்களும் மதுரை மாவட்டத்தை சுற்றியுள்ள தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம் இந்த மாவட்ட மக்களும் உயர்தர சிகிச்சைகளுக்காக இந்த பகுதியை நோக்கி தான் வருவாங்க. இதனாலேயே இந்த சாலை எப்போவுமே பிஸியாகவே இருக்கும். எப்போவும் ஆம்புலன்ஸ் அடிக்கடி போய் வந்துக்கிட்டே இருக்கும். மக்கள் நடமாட்டமும் சாலை ஓரங்களில் அதிகமாகவே இருக்கும். இந்த சாலையில் எந்த அளவுக்கு வாகன பயன்பாடு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே இப்போ பார்க்கலாம். இந்த அளவுக்கு வாகனங்களோட பயன்பாடு இருக்கும் இந்த சாலை குறுகலான சாலையாகத்தான் இருக்குது. சில இடங்களில் 4 வழிச்சாலையாகவும் சில இடங்களில் 2 வழிச்சாலையாகவும் அமைச்சிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரக்சரடாக இந்த சாலை கிடையாது. இடையில் சென்டர் மீடியன்களை அமைச்சிருக்காங்க. வாகனங்களோட பயன்பாட்டுக்கு ஏற்ப அந்தந்த காலகட்டங்களில் சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த சாலை அப்படி விரிவாக்கம் செய்யப்படலை. பல வருடங்களாகவே இந்த சாலை இதே அகலத்தில் தான் இருக்குது. சில வருடங்களுக்கு ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்பு தான் இந்த சென்டர் மீடியன் அமைச்சாங்க. அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ஒரு மிகப்பெரிய பில்டிங் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. தரைத்தளத்துடன் கூடிய 7 தளங்கள் கொண்ட ஒரு டவர் பில்டிங் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதோட அப்டேட் இப்போ நம்ம பார்த்துடலாம். 7 தளங்கள் அமைச்சிட்டாங்க. இப்போ வெளிப்புறத்தில் கிளாஸ் ஸ்டோர் அமைக்கும் பணிகளும் உள்ள எலக்ட்ரிக் பிளம்பிங் வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதோட வேலைகள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. விரைவில் அது முடிஞ்சிடும். இந்த சாலையோட ஓரங்களில் நடைபாதை அமைச்சிருக்காங்க. நடைபாதைகள் நடப்பதற்கு தான். ஆனால் இங்கே நடைபாதை அமைச்சிருக்கிறது கடைகள் வைப்பதற்காக தான் அமைச்ச மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு இங்கே ஆக்கிரமிப்பு கடைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். நடைபாதைகள் மீது கடைகள் வைக்கப்பட்டதனால மக்கள் நடக்கிறதற்கு சாலை ஓரங்களில் தான் நடக்க வேண்டியிருக்கு. இதனால் வாகனங்கள் சாலைகளை முழுமையாக பயன்படுத்த முடியாமல் டிராஃபிக் ஏற்படுறதுக்கு இதுவும் ஒரு வகையான காரணமாக இருக்குது. அடுத்ததாக பார்க்கிங். இந்த சாலையில் இப்போது பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக 2 வீலரை வரிசையாக நிறுத்தியிருக்காங்க. இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. மற்ற இடங்களில் ஒரு வாகனத்தை பார்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பின்னாடியே மறுபடி இன்னொரு வாகனத்தை 2 வீலர், 4 வீலர், ஆட்டோக்களை பார்க் பண்ணுவாங்க. இதனாலேயே சாலையை நடப்பவங்களும் பயன்படுத்த முடியாது, வாகன ஓட்டிகளும் பயன்படுத்த முடியாது. 4 வழிச்சாலையாக இருந்தால் கூட அதை 2 வாகனங்கள் தான் பயன்படுத்த முடியும். இதுவும் டிராஃபிக் ஏற்படுறதுக்கு ஒரு வகையான காரணம். அடுத்ததாக ராஜாஜி ஹாஸ்பிட்டல் முன்னாடி கட்டப்பட்டுள்ள இந்த சுரங்க நடைபாதை சில நாட்கள் மட்டும்தான் இது பயன்பாட்டில் இருந்திருக்கு. பெரும்பாலான நாட்கள் இது மூடியே தான் இருக்குது. இது கட்டியும் கூட பயன்படாமல் முக்கால்வாசி நாட்கள் இருந்துக்கிட்டு இருக்குது. இது இருக்கிறதே வேஸ்ட்டுன்ற மாதிரி தான் இருக்குது. இதை கூட இடிச்சிட்டு இந்த இடத்துல சாலையாகவோ இல்லை நடைபாதைகளாகவோ கூட அமைக்கலாம். மதுரை மாநகரத்திலேயே பாதசாரிகள் சாலையை கடக்கிறதுக்குன்னு இருக்கிற ஒரே சுரங்கப்பாதை இது ஒன்று மட்டும்தான். இதுக்கு முன்னாடி பெரியார் பஸ் ஸ்டாண்டில் ஒரு நடை மேம்பாலம் இருந்துச்சு. 10 வருடங்களுக்கு முன்பே அதை இடிச்சிட்டாங்க. அதே போல் இந்த சுரங்கப்பாதையும் இடிச்சிட்டு மக்களோட பயன்பாட்டுக்கு நடைபாதையாவது அமைச்சா கூட நல்லா பெட்டராக இருக்கும். அடுத்ததாக சேர் ஆட்டோக்களோட அத்துமீறல். இந்த சாலையில் நீங்களே பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததும் சரி, இனிமேல் பார்க்குறதும் சரி, அதிகமான சேர் ஆட்டோக்கள் இந்த சாலையில் பயன்பாட்டு இருக்கும்.
ஹாஸ்பிட்டல் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து அதிகமான ஆட்டோக்கள் வந்து நிறுத்தி ஆட்களை ஏற்றுவாங்க. இதுவுமே வந்து டிராஃபிக்கு முக்கியமான காரணம். என்ட்ரன்ஸில் நிறுத்தக்கூடாதுன்னு கட்டுப்பாடு இருந்தும் கூட அதையும் மீறி இங்கே நிறுத்தி ஆட்களை வந்து ஏற்றுறாங்க. ஷேர் ஆட்டோக்கள்னால டிராஃபிக் ஏற்படுவது இந்த சாலையில் மட்டும் இல்லை, மதுரையோட பெரும்பாலான சாலைகளில் இந்த பிரச்சனை இருக்குது. ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸுக்கு ஆப்போசிட் சைடு தான் இது. இந்த இடங்களில் வந்து பார்க்கிங் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தடுப்பு கம்பிகள்லாம் அமைச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இதே கொள்கையை இந்த சாலை முழுக்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் இப்படி பண்ணலை. மற்ற இடங்களில் வழக்கம் போல் பார்க்கிங் வந்து இருக்குது. 2 வீலர் 4 வீலர் எல்லாமே வந்து வரிசையாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அடுத்ததாக இந்த சாலை ஓரத்தில் மழைநீர் வடிகால் அமைப்பு வந்து அமைச்சிருப்பாங்க. நல்ல அகலமாக அமைச்சிருப்பாங்க. எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து ஓடிடும், இங்கே நிற்காது. அந்தளவுக்கு நல்லா அகலமாக அமைச்சிருப்பாங்க. ஆனால் இந்த மழைநீர் வடிகால் அமைப்பு வந்து சில இடங்களில் மூடப்பட்டிருக்கும், சில இடங்களில் வந்து மூடப்பட்டிருக்காது. சில இடங்களில் வளைஞ்சு நெளிஞ்சு போகும். சில இடங்களில் வந்து இதுக்குள்ளே யாரும் உள்ளே விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தடுப்பு கம்பிகள்லாம் வந்து அமைச்சிருப்பாங்க. அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் முன்னாடி வந்து தடுப்பு கம்பிகள்லாம் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முறையான ஒரு அமைப்பு இல்லை. இதில் பெரும்பாலும் நிறைய நேரங்களில் சாக்கடை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பகுதி முழுவதும் மருத்துவமனைகள் நிறைந்த பகுதி. நோய்களை குணப்படுத்துறதுக்காக தான் இங்கே வந்து வருவாங்க. ஆனால் இந்த அமைப்பு மூலமாக இங்கேருந்தே கொசுக்கள் அதிகமாக உற்பத்தியாகி நோய்கள் உருவாகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. இந்த மழைநீர் வடிகால் அமைப்பு முழுவதுமாக எல்லா இடங்கள்லையும் மூடப்பட்டு அதற்கு மேலே பாதசாரிகள் நடந்து போகிற மாதிரி வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இந்த சாலையில் மின் கம்பங்கள் வந்து சில இடங்களில் சாலையின் நடுவே வந்து அமைஞ்சிருக்கும். சாலை போடும்போதே இதை வந்து ஒரு ஓரத்திற்கு அப்புறப்படுத்திட்டு போட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல சாலை போட்டிருக்கவே கூடாது. ஏன்னா இந்த இடத்துல சாலை போட்டும் கூட அது வீணாக தான் இருக்குது. மண்மூடி அது மக்களும் பயன்படுத்த முடியாமல், வாகனங்களும் பயன்படுத்த முடியாமல் வேஸ்ட்டாக தான் இருக்குது. என்ன நோக்கத்துக்காக இந்த இடத்துல சாலை அமைச்சோமோ அந்த நோக்கமே வந்து இங்கே நிறைவேறலை அப்படின்னா அந்த இடத்துல சாலை அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியும் வேஸ்ட்டாக போகுது, செஞ்ச வேலையும் வேஸ்ட்டாக போகுது. இதே போல் தான் அரசரடி பக்கத்தில் புது ஜெயில் சாலையிலையும் இதே பிரச்சனை தான் இருக்குது. பனகல் சாலையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக டிராஃபிக் ஏற்படுறது வந்து கோரிப்பாளையம் சந்திப்பில் இருந்து ஜிஹெச் வரைக்கும் இருக்கிற இடத்துல வந்து அதிகமாக டிராஃபிக் ஏற்படும். அப்புறம் அண்ணா நிலையம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் இருக்கிற இந்த இடத்துல தான் அதிகமான டிராஃபிக் ஏற்படும். மற்ற இடங்களில் வந்து அவ்வளோவா டிராஃபிக் ஏற்படாது. இந்த சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கு மாற்று ஏற்பாட என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு போஸ்ட்டில் கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கு அதிகமான பேர் வந்து பதில் அளிச்சிருந்தது ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது. இது ஒரு சரியான தீர்வு தான். போக்குவரத்து நெரிசல் ஏற்படுற இடம் எல்லா இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா ஆக்கிரமிப்பு தான் முக்கால்வாசி காரணமாகவும் இருக்குது. இதனால் ஆக்கிரமிப்புகளையும் அகற்றி பார்க்கிங் நிறுத்துவதையும் தவிர்க்க வைக்கணும். கூடவே மின் கம்பங்களையும் இன்னும் சாலையின் ஓரத்திற்கு அப்புறப்படுத்தி விட்டு இந்த சாலையை வந்து வாகனங்கள் பயன்படுத்துவதற்கு ஏற்ற மாதிரியும் நடைபாதைகளை வந்து மக்கள் நடப்பதற்கு பயன்படுத்துவதற்கு ஏற்ற மாதிரியும் மாற்றி அமைக்க வேண்டும். அதே போல் இந்த சாலையில் முடிந்தவரை நிலம் கையகப்படுத்தி சாலையை விரிவாக்கம் செய்து சென்டர் மீடியன்களில் குட்டிச்சுவர் அமைக்கிறதுக்கு பதிலாக கேகே நகர், அண்ணா நகரில் அமைச்சிருக்கிற மாதிரி அழகான பூச்செடிகள் அமைப்பதுக்கு ஏற்ற மாதிரியான சென்டர் மீடியன்கள் அமைச்சு மின் விளக்குகளும் அமைக்கப்பட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும்.
அடுத்ததாக இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கு கோரிப்பாளையம் சந்திப்பில் கட்டப்படும் புதிய மேம்பாலத்தின் ஒரு பகுதியோட பனகல் சாலையில் இருந்து ஒரு மேம்பாலம் அமைச்சு இணைக்கலாம். அப்படி இல்லைன்னா சுரங்கப்பாதைகள் அமைக்கலாம். இதனால் கோரிப்பாளையம் சந்திப்பில் போக்குவரத்து நெரிசல் குறையும். அதே போல் இந்த மேம்பாலம் அமைக்கிறதுக்கு அதிகமான நிதியும் தேவைப்படும். புதிதாக நிலம் கையகப்படுத்த வேண்டிய அவசியமும் இருக்கும். அதனால் இது யதார்த்தமாக பார்க்கும்போது இதற்கான சாத்தியம் இல்லை. அது தமிழக அரசு மனது வைத்தால் மட்டும்தான் நடக்கும். அடுத்ததாக இந்த சாலையை ஒரு வழிச்சாலையாக மாற்றலாம்னு சிலர் சொல்லியிருந்தீங்க. ஒரு வழிச்சாலையாக மாற்றணும்னா இதற்கு இணையாகவே இன்னொரு சாலை தேவைப்படும் அப் அண்ட் டவுனாக போய் வர்றதுக்கு. ஸோ இப்போ கோரிப்பாளையத்தில் இருந்து அண்ணா நிலையத்துக்கு இந்த சாலையை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அண்ணா நிலையத்திலிருந்து கோரிப்பாளையம் நோக்கி போகிறதுக்கு எந்த சாலையை பயன்படுத்தலாம்ன்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு வைகைக்கரை சாலையை பயன்படுத்தலாம். ஆனால் அந்த சாலை செல்லூர் செல்லும் வாகனங்களுக்கு பயன்படலாம். ஆனால் சிம்மக்கல் பெரியார் நிலையம் போகிற வாகனங்களுக்கு ரொம்ப சுத்தாகவும் இருக்கும். பழைய ஜிஹெச்சுக்கு வர்ற வாகனங்களுக்கு இது ரொம்ப தூரமாகவும் அதிக நேரமும் எடுத்துக்கிறோம். இதையே ரிவர்ஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது அண்ணா நிலையத்திலேருந்து கோரிப்பாளையம் நோக்கி போகிற வாகனங்கள் பனகல் சாலையை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, கோரிப்பாளையத்தில் இருந்து அண்ணா நிலையத்துக்கு வர்ற வாகனங்கள் காந்தி மியூசியம் சாலையை பயன்படுத்தலாம். ஆனால் இது ரொம்ப லாங்கு. காதை நேராக தொடுறதுக்கு பதிலாக தலையை சுற்றி தொடுற மாதிரி. இது 2 கிலோமீட்டரில் முடிஞ்சிடும். சுற்றி வந்தோம் அப்படின்னா 4 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஆகும். அதனால் இது ஆம்புலன்ஸ்களையும் வாகனங்களையும் அதிகமான அலைச்சலுக்கு உள்ளாக்கும். ஸோ இந்த சாலையை முடிந்தவரை அகலப்படுத்தி ஆக்கிரமிப்புகளை அகற்றி பேருந்து நிறுத்தங்கள், ஆட்டோ நிறுத்தங்களை ஒழுங்குமுறைப்படுத்தினாலே போதுமானது.